இல்லைங்க, நீங்க வரும்போது உங்க மனைவி எங்க இருந்தாங்க? வீட்டுல தான் இருந்தாங்க. என்ன நிலைமையில இருந்தாங்க? ஃபுல் போதைங்க. போதை சரக்கு அடிச்சா இருந்தாங்க. ஆமாங்க. நானே 20 வருஷமா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். யாரு வேணாலும் கூப்பிட்டா என்னை நம்பி யாரு வேணாலும் வருவாங்க. சாட்சிக்கு யாரு வேணாலும் வருவாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படியாட்ட பையன். அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், எங்க குடும்பத்துக்கும் தெரியுங்க எப்படி பையனு, அவ குடும்பத்துக்கும் தெரியுங்க. ஒரு விஷயம் பரபரப்பா இருக்கப்போ அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் உடனடியா அதை கடந்து போயிடக்கூடாதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு அது சம்பந்தமான உண்மையான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கோவையில பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய சித்தி வந்து ஃபர்ஸ்ட் பேசினாங்க, நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த விஷயம் அவங்களுக்கு பெரிய நெகட்டிவா போனதுக்கு அப்புறம் அந்த சிறுமியுடைய அம்மா வந்து பேசினாங்க. பட் இப்போ அந்த சிறுமியுடைய அப்பா வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினாரு, அந்த வீடியோல என்ன சொன்னார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்த உடனே நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் தோணும்ல. சோ அது என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஒண்ணும் கிடையாது, அந்த மனுஷன் ஒரு வெள்ளந்தியான ஒரு அப்பாவி மனுஷங்க. அந்த ஆளை இது கல்யாணம் பண்ணிட்டு இது இஷ்டத்துக்கு ஊர் சுத்துறது, ஊர் மேயறது, பொறுக்கித்தனம் பண்றது, இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிறது, போதைப் பொருள் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது இஷ்டத்துக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்திருக்கு. எவன் கூட கனெக்ஷன் வைக்க முடியுமோ வச்சுட்டு இருந்திருக்கு. பட் இந்த மனுஷன் ஒரு வெள்ளந்தியான மனுஷன். காலைல எழுந்துச்சு வேலைக்கு போறது, சாயங்காலம் திரும்ப வேலை முடிஞ்சு வர்றது அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா ஒரே நிறுவனத்துல ஒரே கம்பெனில வெல்டிங் பட்டறையில இந்த மனுஷன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சோ இவரு இப்படி இருக்கிறதுனால இது வந்து இந்த பொம்பளைக்கு வாட்டமா போயிடுச்சு. அவரும் ஒரு வெள்ளந்தியான மனுஷனா இருக்காரா, இதால ஈஸியா ஏமாத்த முடியுதா, இல்ல ஏதாவது தெரிஞ்சா கூட சனியா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கடந்து போற மனிதரா இருக்காரா? சோ இவங்களுக்கு இருக்கிறது 2 குழந்தை, ஒரு ஆண் குழந்தை சின்ன பையன், இப்ப இறந்து போனது 10 வயது சிறுமி. இந்த 10 வயது சிறுமியை கூட இந்த குடும்பத்துல வச்சு இவங்க வளர்க்கல. ஏன் அப்படின்னா ஒரு 10 வயது சிறுமினா விவரம் தெரியல, அம்மா என்னென்ன பண்றாங்க, எது பண்றாங்க, எவன் வீட்டுக்கு வந்துட்டு போறான் அப்படிங்கிறதுலாம் அந்த சிறுமிக்கு தெரியும்ல. சோ அப்படி அந்த சிறுமி நம்ம கூட வளர்ந்தா இதெல்லாம் இன்னும் அந்த சிறுமிக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அந்த சிறுமிய இவங்க வளர்க்காம, இந்த குடும்பம் வளர்க்காம அவங்களுடைய பாட்டி வீட்டுல தங்கி படிக்க வச்சு அங்க வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கோடை விடுமுறைக்கு இங்க வந்தவங்க தான் இந்த சிறுமி. அவங்க நல்ல கணவர் கிடைக்கல, குடிகாரனா இருக்கான், சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், கண்ணாப்புனான்னு சுத்துறான், பொறுக்கித்தனம் பண்றான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய எத்தனையோ பெண்கள் வந்து சமுதாயத்துல இருக்காங்க. எத்தனையோ பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல கணவர், குடிக்கிற பழக்கம் கிடையாது, ஒரு வெள்ளந்தி, ஒரு அப்பாவியான ஒரு கணவர் இந்த பொம்பளைக்கு கிடைச்சிருக்கு. அதை இந்த பொம்பளை பயன்படுத்திட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மனுஷன் பேசினப்போ அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு தோணுன விஷயம். சரிப்பா, உனக்கு தோணுன விஷயத்த சொல்லிட்ட, வீடியோவில் அந்த மனுஷன் என்ன சொன்னார்னு சொல்லு அப்படின்னா சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சிறுமியோட அம்மா வந்து பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட கணவர் வந்து ரொம்ப குடிப்பாருங்க, ஃப்ரிட்ஜில் வந்து அதாவது இந்த கோக்கு அதை மாதிரியான இது வாங்கி வச்சு அதில் சரக்கை ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டு இவர் வந்து ரொம்ப குடிப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை அவரை வந்து குற்றச்சாட்டு பண்ணிச்சு. பட் அந்த மனுஷன் சொல்றாரு, எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு அந்த மனுஷன் சொல்றாரு. நாம வந்து இந்த பொம்பளை சொல்றது நம்ம வேணாம், இந்த மனுஷன் சொல்றது நம்ப வேணாம். ஆனா 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு காவல்துறை விசாரிச்சாங்கன்னா, நீ சொன்னியம்மா இப்படி இந்த மனுஷன் இப்படி குடிக்கவே மாட்டேன்னு சொல்றாரு, எதுமா உண்மை அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சாங்கன்னா உண்மை வெளியில வந்துருமா? அடுத்ததா அந்த சிறுமியோட அப்பா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கார்த்திக் இந்த கொடூர சம்பவத்தை அந்த சிறுமிக்கு செஞ்சான்ல, சோ அவனுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஆல்ரெடி பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. இவங்க இப்ப புதுசா பழகினவங்க கிடையாது. இவன் நான் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட வந்துட்டு போற மாதிரியான ஒரு ஆள் தாங்க. அத மாதிரியான பழக்கம் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்றாரு. இது போக இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்கு போதைப் பொருள் பழக்க வழக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வீடியோ எடுக்கிறவர் கேட்கிறாரு, போதைப் பொருள்னா எப்பங்க போதையில இருப்பாங்க, எப்பங்க போடுவாங்க அப்படின்னா, அவங்க 24 மணி நேரமும் இருப்பாங்க. எவ்வளவு நாளாங்க இருக்காங்க போதையில அப்படின்னா, அவங்க பல வருஷமா போதையில தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்றாரு, சிறுமியோடைய அப்பா சொல்றாரு. சோ நாம வந்து இப்ப சிறுமியோட அப்பா சொன்னது அப்படியே 100% உண்மைன்னு எடுத்துக்க வேணாம். ஆனா இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எங்க சிறுமியோட அம்மா பேசின ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, சோ இத உட்கார வச்சு 2 பேரையும் நேரடியா உட்கார வச்சு ஒரு லைவ்ல கூட உட்கார வச்சு யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய், உங்களுடைய சண்டையில, உங்களுடைய குடும்ப பிரச்சனையில நீ பண்ண தப்பால ஒரு சிறுமியோட உயிர் போயிருக்கு, 10 வயது சிறுமியோட உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை லைவ்ல விசாரிச்சாங்க அப்படின்னா மக்களுக்கு இந்த கேஸ் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த காவல்துறை நடக்க விடாது அப்படிங்கிற நம்பிக்கையே வரும். இன்னொரு விஷயம், அந்த வீடியோல அந்த அப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 21ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு அவர் அங்கிருந்து வரப்போ பையன் தான் வீட்டுல இருந்திருக்கான். பையன் வந்து சின்ன பையன்.
சோ அந்த பையன்கிட்ட வந்து அக்கா எங்க அப்படின்னு கேக்குறப்போ அவன் வந்து அக்காவை காணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த நேரத்துல உள்ள போய் பாக்குறப்போ இந்த எஜமானி அம்மா இருக்காங்க இல்லையா, நான் போதை போடாம நான் வாழவே மாட்டேன், இல்லீகல் அஃபர் இல்லாம நான் வாழவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா அந்த நேரத்திலயும் போதையில தான் இருந்திருக்காங்க. அது கருமம் எப்ப பாரு போதையில தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நபர் தான் இவர் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரணும், இவங்க எஜமானி அம்மா வீட்டுல உட்காந்துட்டு போதை போட்டுட்டு தான் இருப்பாங்க. சோ அப்படி வந்த நபர் வந்து பையன்கிட்ட கேட்டுட்டு அக்கா எங்கன்னு கேட்டுட்டு காணும் அப்படின்னதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பிச்சு ஒரு 7:30 8 மணி வரைக்கும் தேடி பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அது வரைக்கும் இந்த அம்மாவால ஏந்திரிக்கவே முடியல. சொல்ல போனா அடுத்த நாள் காலையில தான் இந்த அம்மா போதை தெளிஞ்சு எழுந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த கேஸ்ல இருக்கப்போ இந்த கார்த்திக் மோகன்ராஜுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், அதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. என்ன வேணாலும் இந்த காவல்துறை பண்ணட்டும். ஆனா இந்த விஷயத்திலையும் விசாரிச்சு இந்த கணவன் மனைவி அந்த சித்தி எல்லாரையும் பிடிச்சி விசாரிச்சு உண்மை என்ன அப்படிங்கறத வெளிப்படையா ஒரு லைவ் போட்டு இதுதாங்க நடந்தது அப்படின்னு காவல்துறை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அரசும் பண்ணது கிடையாதுங்க. ஆனா இந்த அரசு பண்ணுது. இந்த அரசு பண்றதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. இனிமே இந்த காவல்துறை வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடக்க விடாது அப்படிங்கிற நம்பிக்கை வருது அப்படின்னு மக்களே இந்த காவல்துறையை நம்ப ஆரம்பிப்பாங்க. பட் காவல்துறை இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுசா விசாரிச்சு வெளியில சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போட்டிருந்தாங்க. பட் தாவேகா அரசு வந்து வந்த உடனே அந்த குண்டாஸை உடைச்சாங்க. அப்போ நாம இந்த தாவேகா அரசை வரவேற்றோம். அதே மாதிரி தாவேகா அரசு வந்து விஜய் அவர்களை பத்தி ஒருத்தன் வந்து விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல ஆபாசமா அசிங்கமா பேசுறான், அவனை இந்த தாவேகா அரசு வந்து கைது பண்ணாங்க. அதையும் நாம வரவேற்றோம். சோ எப்பொழுதும் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டுவோம், தவறு யாரு செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம் அப்படிங்கிறது தான். பட் இப்போ இந்த தாவேகா அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சென்னை கமிஷனரா இருந்த நம்ம அருண் ஐபிஎஸ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து திமுகவுடைய ஒரு ஆளா இருந்தாரு. கரவேட்டி கட்டாத ஒரு திமுக கரவேட்டி கட்டின உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள கட்டின ஒரு அதிகாரி மாதிரி தான் அருண் ஐபிஎஸ் செயல்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்ததுனால தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீ வந்து தேர்தல் எல்லாம் இருந்தனா திமுகவுக்கு தான் வேலை செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிரான்ஸ்பர் கூட பண்ணல, காத்திருப்பு பட்டியல்ல வச்சிருந்தாங்க. பட் இப்போ அந்த அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து டிவிஏசி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு வந்து டைரக்டரா இந்த தாவேகா அரசு கொண்டு வந்திருக்கு. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்பா அப்படின்னா இந்த லஞ்ச ஒழிப்பு துறை இருக்குல்ல, சோ இதுல என்ன வழக்குகள் பதியப்படுதோ அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டில் வந்து அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு அமைச்சர் மேலேயோ முன்னாள் அமைச்சர் மேலேயோ இல்ல ஊழல் குற்றச்சாட்டுலயோ நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஆனா அந்த லஞ்ச ஒழிப்பு துறையை இவர் கையில கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட இந்த தாவேகா அரசு இந்த KN நேரு இந்த செந்தில் பாலாஜி இல்ல திமுகவுல ஊழல் செஞ்ச குற்றவாளிகள் எல்லாத்தையும் தப்பிக்க விடுறதுக்கான ஒரு வழியை செஞ்சிருக்கு. திமுகவுடைய ஆள் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த அருண் ஐபிஎஸ் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில போட்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த தாவேகா அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவா போகும். இந்த முன்னாள் திமுக அமைச்சர்கள்லாம் தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அது சம்பந்தமா என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு, என்னென்ன வழக்குகள் இருக்கு, எப்படிலாம் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சோ அது முழுசா கிடைச்ச உடனே இன்னொரு வீடியோல வந்து அதை பத்தி பேசுறேன். நன்றி.